எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல்ல மறுபடியும் ஒரு பிரேக். ஜர்னி ஆஃப் பீஸ் ஃபார் எவர் இன் ஹார்ட். இப்படி ஒரு கருப்பு நாள் லைஃப்ல வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைச்சோம். பட் வந்துடுச்சு. லைஃப் எவ்வளோ ஷார்ட் அண்ட் அன்பிரடிக்டபிள் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு டைம் பீரியடாக தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு இழப்பு நம்ம லைஃப்பை எப்படி மாற்றும், எவ்வளோ தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நான் கோத்ரூ பண்ண பீரியட் தான் இது. எங்கள் மாமனார் இழந்துட்டோம். நாங்கள் ரொம்ப பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது. எனக்கு ரொம்ப போராடினார் அவர். ஒரு 2.5 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது இன்னமும் எனக்கு, ஏன்னா நான் அவர் ஃபுல்லாக நான் பார்க்கல. அவர் வீட்டில் அவர் கஷ்டப்பட்டது, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டது, அவர் பேசினது இன்னமும் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. ரொம்ப வேதனை. இந்த இழப்பு எனக்கு எவ்வளோ பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயம் நாளைக்கு வேற யாரும் அனுபவிச்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவாக தான் அதை நான் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இழப்பு எனக்கு 2 பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஒன்று நம்ம யாரு மேலேயும் கோவமோ ஈகோவோ இதெல்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த நிமிஷம் எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது, யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு உலகம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை கோவன்றது அந்த நிமிஷம் அவ்வளோதான். ஆனால் அது ஒரு தாக்கத்தை நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம இது பண்ணது தப்பு அப்படின்றது நம்ம யோசிப்போம். நான் பேசாம விட்டு கொடுத்துருக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணும். நான் இப்போ அந்த கில்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ப்ளீஸ் இயர்லி ஒன்ஸ் ஆகுது ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க. இப்போ நோய்க்கு நமக்கு பஞ்சமே இல்லை, அந்த அளவுக்கு நோய் இருக்கு. ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கும்போது நம்ம ரெகுலராக நம்ம கண்டிப்பாக ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும். நம்ம அது பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு டிசீஸ் நமக்கு வருது, ஒரு நோய் நமக்கு வருதுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். பாடியில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, மாற்றம் இருக்குது, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணி ஒரு பிரச்சனை வருதுன்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம சில விஷயம் பண்ணிடலாம். ஒரு நோய் வருதுன்னா அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ மெடிசன்ஸும் நிறைய டெவலப் ஆகிருக்குன்றதுனால நம்ம ஈஸியாக நம்மளோட லைஃப்பை நம்ம கொஞ்சம் வருஷமாவது நம்ம இழுத்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு செக்கப் பண்ணுங்க. சும்மா இந்த மெடிசன்ஸ் இதுதான் அதுதான் அதெல்லாம் நான் சொல்லலை. நம்ம உடம்புக்குள்ளார என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக, நம்மளுக்காக, நம்ம லைஃப்காக, நம்ம பசங்க லைஃப்காக, நம்ம பேரண்ட்ஸ் லைஃப்காக, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக. தயவு செஞ்சு இயர்லி இவ்வளோ அப்படின்னு நம்ம அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வைக்கிறது நல்லது. தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. தென் இன்னொரு விஷயம் அதுதான், இந்த கோவம் ஈகோ இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம லைஃப்க்கு இது தேவையே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த கோவம் ஈகோவெல்லாம் வச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். ஸோ அந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம். இருக்கிற வரைக்கும் நம்மளும் ஹாப்பியாக இருந்துட்டு மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுட்டு போகலாம். தேங்க்யூ. ஹாவ் அ ஹெல்தி அண்ட் சேஃப் லைஃப். ட்ரைவ் சேஃப்லி அண்ட் ஸ்லோ. கொஞ்சம் நம்மளை பார்த்துக்கலாம். நம்ம ஃபேமிலிக்காக நம்மளை பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலியும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ யோசிங்க தயவு செஞ்சு.
மெயின்டைன் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். முதல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணுங்க. ஹெல்த்தியான டெய்லி ஹேபிட்ஸை கொண்டு வாங்க. இதெல்லாம் நம்மளோட ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணும். Peaceful journey towards a place of rest and abundance. சொர்க்கத்தில் ஒரு ஹாப்பியான ஸ்பேஸில் ஹாப்பியாக அவர் இருக்கணும்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக உழைத்த உன்னதமான ஆன்மா இன்று இறைவனின் பாதத்தில் இளைப்பாறுகிறது. சொர்க்கத்தின் நுழைவாயில் அவரை மலர் தூவி வரவேற்கிறது. அங்கே அவருக்கு தேவையான அனைத்தும் அமைதியும் சந்தோஷமும் கிடைத்துவிட்டது. உங்கள் நினைவுகள் என்றும் எங்கள் நெஞ்சில் வாடாத மலராய் நிலைத்திருக்கும். நிம்மதியான பயணம். உங்கள் ஆசை என்றும் எங்களுக்கு வேண்டும். A life well lived is now a soul at rest. Welcome at the gate of the heaven with the peace and abundance. He has founded the unlimited comfort. Your legacy of kindness continues to guide us. Rest in peace. Thank you so much. என்னோட ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பார்த்தா இந்த யூடியூப் இருந்திருக்கு. மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் வலி இல்லது. ப்ளீஸ் take care of yourself and your family. Thank you.